வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேள்வி பதில்கள். நாம் புது தமிழ் திருக்குறளுங்கிறதுல 20 அதிகாரம் நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் திருக்குறள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி கேள்வி பதில்களும் பார்த்துட்ருக்கோம். நம்ம 175 கேள்வி பதில்கள் முடிச்சாச்சு திருக்குறளில். இப்போ பார்த்தீங்கன்னா 176லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 176. யார் கையில் வாள் இருந்தும் பயனில்லை? கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை. யார் கையில் வாள் இருந்தும் பயனில்லை? கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை. 177. யார் பல நூல் கற்றும் பயனில்லைன்னா அவையில் பேச அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை. யார் பல நூல் கற்றும் பயனில்லை? அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை. 178. எது அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையின் வாளைப் போலவே பயனற்றவைகளாகிவிடும். அவை நடுவில் பேச பயப்படுகின்றவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளைப் போலவே பயனற்றவைகளாக விடும். 179. யார் பல வகையான நூல்களை கற்றவர் ஆயினும் பயன் இல்லாதவர் ஆவர் வரும். ஓகேங்களா? நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேச தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றவர் ஆயினும் பயன் இல்லாதவர் ஆவர். யார் பல வகையான நூல்களை கற்றவர் ஆயினும் பயன் இல்லாதவர் ஆவர்னா நல்லவர் அவையிலே அவர் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேச தெரியாதவர்கள். 180. படிக்காதவரை விட கீழானவர் என்று சொல்லப்படுபவர் யார்? நூல்களை கற்றும் அவற்றின் பயன் அறிந்தும் நல்லவர் கூடிய அவையை கண்டு பயந்து அங்கே செல்லாதவர். படிக்காதவரை விட கீழானவர் என்று சொல்லப்படுபவர் யார்னா நூல்களை கற்றும் அவற்றின் பயனை அறிந்தும் நல்லவர் கூடிய அவையை கண்டு பயந்து அங்கே செல்லாதவர். 181. யார் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவராகவே கருதப்படுவார்கள்னா தம் கற்றவைகளை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவராக கருதப்படுவார்கள். யார் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவர்களாக கருதப்படுவார்கள்னா தம் கற்றவைகளை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர். 182. இந்த உலகம் ஏன் அழியாமல் இருக்கின்றது? கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான். இந்த உலகம் ஏன் அழியாமல் இருக்கின்றது? கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகிற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. 183. எதனால் தான் உலகியல் நடைபெறுகின்றது? அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டத்தினால்தான் இந்த உலகியல் நடைபெறுகின்றது. எதனால் தான் உலகியல் நடைபெறுகின்றது? அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டத்தினால்தான் இந்த உலகியல் நடைபெறுகின்றது. 184. யார் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை கண்ணோட்டம் இல்லாதவர். யார் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லைனா கண்ணோட்டம் இல்லாதவர். 185. எந்த இசையினால் பயனில்லை? பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயனில்லை. எந்த இசையினால் பயனில்லை? பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயனில்லை. 186. எது அமையாத கண்களாலும் பயனில்லை? கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயனில்லை. எது அமையாத கண்களாலும் பயனில்லை? கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயனில்லை. 187. எந்த கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு எந்த நன்மையும் தரும்? தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மையை தரும் அப்படின்னு கேட்குறாங்க. 188. கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டம். 189. எது புண் என்றே சான்றோரால் கருதப்படும்? கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணமாக கண்ணோட்டம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும். கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணமாக கண்ணோட்டம் இல்லையானால் புண் என்றே சான்றோரால் கருதப்படும். 190. யார் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கண் பெற்று இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கண் பெற்று இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. 191. யாருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும்? கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும். யாருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும்? கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும்.
192 யார் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள்? கருணை மற்றோர். யார் கண்ணற்றோர் என்றே கருதுவார்? கருணை மற்றோர். 193 யாருக்கு இந்த உலகம் சொந்தமாகும்? தன் செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவருக்கு. யாருக்கு இந்த உலகம் சொந்தமாகும்? தம் செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். 194 எந்த பண்பே சிறந்தது? தம்மை வருத்தும் இயல்புடையவர் இடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர் தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது. எந்த பண்பே சிறந்தது? தம்மை வருத்தும் இயல்புடையவர் இடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது. 195 யார் தமக்கு நெஞ்சையே தருகிறார் என்று அறிந்தும் அதனை நஞ்சையே வரும். ஓகேங்களா? அடுத்தது யார் தமக்கு நஞ்சையே தருகிறார் என்று அறிந்தும் அதனை உண்டு அவருடன் பழகுவர்னா எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புவர். தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என்று அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர். 196 ஈகை பண்பு இல்லாதவர்க்கு வழங்குவது. ஈகை பண்பு இல்லாதவர்க்கு வழங்குவது. 197 எல்லா அறச்செயலுக்கே என்றாலும் எது தீமை? பிறரிடம் இறந்து பெறுவது. எல்லா அறச்செயலுக்கே என்றாலும் எது தீமை? பிறரிடம் இறந்து பெறுவது. 198 மேலுலகம் இல்லையானாலும் எது நன்மையானது? பிறருக்கு கொடுத்து உதவுவது. மேலுலகம் இல்லையானாலும் எது நன்மையானது? பிறருக்கு கொடுத்து உதவுவது. 199 ஒருவர் எவற்றை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த பிறப்பாளனிடம் உண்டுனா நாம் யாதும் இல்லாதவன் என்று தம் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே ஒருவன் முன்பாகவே அவன் உதவும் தன்மை உயர்ந்த அவனுக்கு உதவுறாங்க. அதனால அவங்க தான் குடிப்பிறப்பாளனிடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டர் யாருக்கிட்ட இருக்குன்னா உயர்ந்த குடிப்பிறப்பாளர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. 200 யாருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றுனா ஈதல் பண்புடையவருக்கு. யாருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றுனா ஈதல் பண்புடையவருக்கு. இந்த வீடியோவில் 176 200 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கன்க்ளூஷன் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கன்க்ளூஷன் பார்க்கலாம். நன்றி.